வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்களோட ரவை லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதான்னு பார்ப்போம். சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த லட்டை செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். நான் இதில் அகலமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கொள்கிறேன். நெய் சூடானதும் கஜு கொஞ்சமும் ப்ளம்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு லேசாக வறுத்து எடுத்து நிறையா வச்சுக்கொள்ளுவோம். இப்போ அதே நெய்யில் நான் 2 கப் ரவை சேர்த்துக்கொள்கிறேன். இது 400 கிராம் ரவை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ரவை போடக்குள்ள ஒரு கப்பால் அளந்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீனி எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் கைவிடாமல் வறுத்து கொள்ளுவோம். ரவை நல்லா வறுபட வேணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. நல்ல மணல் மாதிரி நல்லா கையில் சுட வேணும். அந்த பருவம் வந்தோடனே நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். அந்த ரவையை அப்படியே வச்சுட்டு நான் இதில் மிக்ஸி கப் எடுத்துருக்கிறேன். அதில் ஏலக்காய் 5 போட்டுக்கொள்வோம். அதோடு நாங்கள் வறுத்த ரவையில் ஒரு 2-3 கரண்டி இதில் போட்டுக்கொள்வோம். போட்டு அப்படியே ஒருக்கா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கொண்டு வருவோம். நாங்கள் இப்போ மிக்சியில் அடித்த ரவையை அப்படியே திரும்பவும் நாங்கள் அதே பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கொள்வோம். அதோடு நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்வோம். நான் ரவை எடுத்த கப்பால் 1 கப் சீனி போடுறேன். 2 கப் ரவை எடுத்தேன், 1 கப் சீனி போடுறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ நான் இதில் 3 கரண்டி பால் மாவு எடுக்கிறேன். இந்த பால் மாவை நாங்கள் நல்ல திக்கான ஒரு பாலாக கரைச்சி எடுத்துக்கொள்வோம். இனி நாங்கள் திரும்பவும் எங்களோட ரவை இருந்த பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். வச்சு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உப்பு போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். சீனிக்கு பதிலாக பதப்படுத்தப்பட்ட டின் பால் விடுறது இன்னும் சுவையாக இருக்கும். ஆனால் சீனியும் போட்டு டின் பாலும் விட்டிங்கன்னு சொன்னால் சரியான திகட்டும், சரியான இனிப்பு அதிகமாக இருக்கும். அதால் ஏதாவது ஒன்றை நாங்கள் தனியாக பாவிக்க வேணும் லட்டுக்கு. சீனி கொஞ்சம் உருகி வரும் வரையும் நாங்கள் இதை கைவிடாமல் கலந்து விட வேணும். அடுப்பு நல்ல மெல்லிசை எரிய வேணும். அடுப்பு கொஞ்சம் கூடினாலும் சீனி அடியில் பிடிக்கும், ரவைன்ற கலர் மாறிடும். சீனி கொஞ்சம் உருக தொடங்குகிற நேரம் நாங்கள் இப்போ எங்களோட பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் அளவு தெரியும். சில நேரம் கூடி போகலாம். பாலை விட்டு நல்ல வடிவாக கரண்டியால் கலந்து விட வேணும். இப்போ நான் மிச்சம் இருந்த பாலையும் விட்டுக்கொள்கிறேன். எல்லா பாலையும் நான் விட்டுட்டேன். ஒரு சில்வர் பால் எடுத்திருந்தேன், அது சின்ன சில்வர் டம்ளர். அந்த பால் ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். இப்போ வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். அதோட கஜுவையும் ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக இருக்கா நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ எங்களோட ரவை உதிரியாக இருக்கே, எப்படி லட்டு பிடிக்கிறான்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனெண்டா இப்போ நாங்கள் லட்டு பிடிச்சு கொண்டு போக போக எங்களோட சீனி உருகும். உருக எங்களுக்கு கடைசி லட்டு வரையும் காயாமல் ரவை அப்படியே. புதுசாக முதல் முறையாக லட்டு செய்கிற பிள்ளைகளும் சரி, வீடுகளில் தனியாக இருந்து உதவிக்கு யாரும் இல்லாமல் தனியாக இப்படி ஒரு வேலையில் செய்கிற அம்மாக்களும் சரி, இதே முறையில் செய்து பாருங்கள். அவசரப்படாமல் ஆறுதலாக நாங்கள் லட்டை பிடிச்சு எடுக்கலாம், இறுகாது. இனி நாங்கள் எங்களோட லட்டை உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக கையால் இறுக்கி பிடிக்க வேணும். அப்போ தான் நல்லா இறுகும், உடையாமல் இருக்கும். நல்ல வட்டமாக உருட்டி எடுத்திங்கன்னா சரி. எங்களோட சுவையான லட்டு தயாராகிட்டுது. இதே மாதிரி நாங்கள் எல்லா லட்டையும் பிடிச்சு கொள்ளுவோம். எங்களோட சுவையான ரவை லட்டு தயாராகிட்டுது. எங்களோட இந்த லட்டு எல்லாருமே சாப்பிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இறுக்கமாக இருந்தாலும் நாங்கள் உடைக்கல அது உடைப்படும். அப்போ எல்லாருமே சாப்பிடலாம். சில வயசு போன ஆட்களுக்கு லட்டு சாப்பிட விருப்பம், இனிப்பு சாப்பிட விருப்பம், ஆனால் கடிக்க இல்லாத பல்லு இல்லை என்று கவலைப்படுவாங்க. இந்த லட்டு பார்க்க இறுக்கமாக இருக்கும். நீங்கள் அமர்த்தினீங்கன்னா அப்படியே உடப்படும். லட்டு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.